இன்னைக்கு நம்ம தோ அமன் இனப்ட் வில்லனஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த வில்லி அவளால மூச்சே விட முடியல. ரொம்ப உடம்பு சரியில்லை. அவளால தாங்கவே முடியல. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. மருந்து எங்க இருக்கு, மருந்து எங்க இருக்குன்னு தேடி பாக்குறா. எதுவுமே தெரியல இவளுக்கு. அப்படியே அழவ ஆரம்பிக்கிறா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்ப மத்தியும் இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஹீரோயின் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. அந்த லீலி பொண்ணு தான் இப்ப சரியாயிட்டால. அதனால போயிட்டு அந்த ஏர் பின்ன திருப்பி நான் அவங்கள்ட்டயே குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறப்ப நம்ம ஹீரோயினி கேட்கிறா. நான் வேணா போய் குடுக்குறேனே அப்படிங்கிற மாரி மூஞ்சி ஒரு மாரி வச்சுட்டு கேட்க, அந்த மெய்டு பொண்ணு ஐயய்யோ! உங்கள பார்க்க எனக்கே பயமா இருக்கு. நானே போய் குடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டா. ஆனா இன்னும் ஆள காணோம். அதான் யோசிச்சுட்டு நிக்கிறா இவ. என்ன போனவ இன்னும் ஆள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பாடுலாம் மூடி வச்சுட்டு இவ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா, அந்த செய்கா லேடி தானே இப்படி பண்ண சொல்லி லீலி பொண்ட்ட இதெல்லாமே பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லேடி வந்து நான் பேசுறப்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா, இப்படி பண்ண சொல்லியிருக்காங்களே! அப்படிங்கிற மாரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கப்பயே, அங்க மெழுகுவர்த்தி எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த நெருப்புலேருந்து அந்த வில்லி பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா, அவளால தான் அந்த நெருப்ப வச்சு கான்டாக்ட் பண்ண முடியும்ல. அத வச்சு தான் பேச ஆரம்பிக்கிறா. "பாரு உன் உடம்பு ரொம்ப முடியல. என்னால முடியவே இல்ல. இந்த உடம்புல இருக்கவே முடியல. என்ன பண்றது? மருந்து எங்க வச்சிருக்க? என்னால மூச்சே விட முடியல." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி பாத்துட்டு "ஓ! அப்படியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படியே கொஞ்சம் உங்க வாய மூடிக்கோங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. அவ சொல்ற மாதிரியே வில்லியும் வாய பொத்திட்டு அப்படியே மெதுவா மூச்சு விட ஆரம்பிக்கிறா. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் மூச்சு திணறாம கரெக்ட்டா போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கலா, சரி மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னா, அதே மாதிரி அந்த ட்ராயர்ல தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி அவ மருந்து இருக்க இடத்தையும் சொல்லிடுறா. சொன்னோனே வில்லி சொல்லிட்டு இருக்கா, "என்னடி உடம்பு இது இவ்ளோ வீக்கா இருக்கு. இத வச்சுக்கிட்டு எப்படி நீ எல்லா ரிச்சுவலுக்குமே தவறாம வந்த?" அப்படிங்கிற மாரிலாம் வில்லிக்கு ஒரே சந்தேகம். அவ பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினி சொல்றா, "எனக்கு அந்த உடம்புல இருந்து அப்படியே பழகிருச்சு. அதனால எனக்கு ஒண்ணும் அவ்வளவா தெரியல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதோட ஹீரோயினி சொல்றா, "அதான் உங்களுக்கு அந்த உடம்புல இருக்க இவ்ளோ கஷ்டமா இருக்கே. உங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கு. வேணா நம்ம திருப்பி உடம்ப மாத்திக்கலாமே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே வில்லி சொல்றா, அதெல்லாம் முடியாது. நான் உடம்ப மாத்த மாட்டேன். நான் இப்படியே கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன பார்த்துக்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுவே எனக்கு போதும். அதோட அந்த செய்கா, அவ எனக்கு கிஃப்ட் எல்லாம் குடுத்து விட்டுருக்கா தெரியுமா? எனக்கு உடம்பு சரியில்லன்னோனே." அப்படிங்கிற மாரி சொல்றா. அந்த செய்கா தானே நம்ம ஹீரோயினிய வந்து கொடுமைப்படுத்த சொல்லி மெய்டு பொண்ணுட்ட சொல்லியிருக்கா. பார்த்துட்டு, "ஓ! சீக்காவா? அவங்கள நம்பாதீங்க நீங்க." அப்படிங்கிற மாரி இவ சொன்னா, "ஏன் உனக்கு பொறாமையா? என்ன வந்து எல்லாரும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமை. அதனால தான் இப்படிலாம் சொல்ற." அப்படிங்கிற மாரி அந்த வில்லி புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அதோட வில்லி என்ன சொல்றான்னா, "அந்த உடம்புல இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது ஹெல்த்தியா இருக்கு அவ்வளோதான். ஆனா அந்த உடம்புல வந்து கிரவுன் பிரின்ஸோட மனைவி ஆகுற அளவுக்கு அழகு இருக்கா? திறமை இருக்கா? ஒண்ணுமே இல்ல அந்த உடம்புல. ஆனா உனக்கு பாரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அழகா இருக்கு. திறமையா இருக்கு. எனக்கு தேவையான செய்றதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அந்த உடம்புக்கு அப்பா, அம்மா கூட கிடையாது. அவங்க கூட எனக்கு தேவையானது கூட குடுக்கல தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் அவ பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி சொல்றா, "இல்ல உங்க அப்பா, அம்மா உங்களுக்கு அழகான பேர குடுத்துருக்காங்கல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றா. வில்லி பார்த்துட்டு இருக்கா. "இது பேரா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோயினி சொல்றா, "இது மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த ஃபெஸ்டிவல் அப்ப தானே இவங்க 2 பேருமே உடம்ப மாத்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினி அந்த வால் நட்சத்திரத்துக்கிட்ட ஒரு விஷ் கேட்டாளாம். இது மாதிரி எனக்கு ஹெல்தியான உடம்பு வேணும்." அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கா. அதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்திருக்கு. பாருங்க இப்ப எனக்கு ஹெல்த்தியான உடம்பு கிடைச்சிருச்சு. அப்படிங்கிற மாரி ஹீரோயினி வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. அந்த வில்லி பாத்துட்டு சொல்றா, "அதுக்கும் என் பேருக்கும் என்னடி சம்மந்தம்?" அப்படின்னு சொன்னா, இந்த கேகெட்சு வில்லியோட நெஜ பேர் வந்து கேகெட்சு தானே. இப்பதான் வந்து அவ ஹீரோயினி உடம்புல இருக்கனால அவ பேரு ரெய்ரின். அவளோட உண்மையான பேர் ஆனா கேகெட்சு. அது வந்து வால் நட்சத்திரமும், இதயமும் ஒண்ணா சேர்ந்த மாதிரி இருக்கப்பட்ட ஒரு பேராம். அதான் சொல்றா. "அது மாதிரி உங்க பேர்லயே ஒரு மிராக்கிள் இருக்கு. உங்கள நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களால தான் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு ஹீரோயினி பாட்டுக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அந்த வில்லிக்கு ஒண்ணுமே புரியல. "நீ என்ன பைத்தியமா? நான் வந்து உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணியிருக்கேன். என்ட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினி சொல்றா, "நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசினா எல்லாமே சரியாயிரும். நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டா, இந்த வில்லி சொல்லிடுறா, "அதெல்லாம் இல்ல. எனக்கு உன்ன பார்க்கணும்லாம் தோணல. இந்த உடம்பு சரியாயிடுச்சுன்னா போதும். எனக்கு உன் உதவியும் தேவைப்படாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு கரெக்ட்டா அந்த லீலி பொண்ணும் அந்த ஹேர் பின்ன குடுத்துட்டு உள்ள வந்துடுறாளா, அவ வந்துட்டு சொல்றா, "என்ன இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இறைனி கேட்க, "ஆமா நான் ஹேர் பின் குடுக்க போனேன் பாருங்க. அவங்க வரவே இல்ல அந்த இடத்துக்கு. என்ன கேப்டன்ட்ட சொல்லி விட்டுருவாங்கன்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சொல்லல." அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி சொல்றா, "ஒருவேள அவங்க வந்து உன் கூட டீலிங் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துரும்னு பயந்துருப்பாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அப்பன்னா சரி பிரச்சனை விட்டுருச்சு." அப்படிங்கிற மாரி மெய்டு பொண்ணு சொன்னா, அத எப்படி விட முடியும்? 2 மெய்டுக்கு இடையில பிரச்சனை முடியலன்னா, அந்த 2 மாஸ்டருக்கு இடையில பிரச்சனை முடியலன்னு அர்த்தம். அதாவது எனக்கும் அந்த ஷேக்காக்கும் இடையில." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஐயய்யோ! என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொன்னா, "இது மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்க போதாம். அதுல நம்ம போய் கலந்துக்கணும்." அப்படின்னு சொன்னா, "உங்கள தான் அந்த ராணி கலந்துக்க கூடாதுன்னு சொல்ட்டாங்கல்ல." அப்படின்னு சொல்றப்ப, அவங்க கலந்துக்க கூடாதுன்னு சொன்னா, நான் கலந்துக்கலான்னு தான் அர்த்தம். அப்படிங்கிற மாரி இவ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கா. அதோட உங்களுக்கு வந்து கிளப்பி விடுறதுக்கு எந்த மெய்ட்ஸுமே வரமாட்டாங்களே உதவி செய்ய அப்படின்னு சொல்றப்ப, அதான் நீ இருக்கியே, அதோட அந்த ட்ரெஸ் வேற கிழிஞ்சிருச்சுல, அத நானே தச்சு சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிட்டு இருக்கா. இவ பார்த்துட்டு இருக்கா, ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதோட அங்க போய் டான்ஸ் ஆடணும், உங்களுக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் பரவால்ல. ஒண்ணு வந்து இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு நான் ஏதாச்சும் திரும்பி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க, அந்த மெய்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. ஒரு மெய்டுக்காக இவங்க பழி வாங்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. கிரவுன் பிரின்ஸ்ட்ட கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி அங்க நடந்துச்சுல, மெய்டு பொண்ணு வந்து கத்திய தூக்கிட்டு வந்திருப்பாளே, அத பத்தி சொல்றப்ப, அதான் வந்து இந்த கேக் கிட்ஸுவ மாத்தி சொல்ட்டால்ல, அப்புறம் என்ன அத அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரா. அதோட கேப்டன் சொல்றான், கேக் கிட்ஸ் முன்னாடி கெட்டவளா இருந்திருக்கலாம். ஆனா இவ இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்ல, உடனே இவரு சொல்றாரு, அது உண்மையா இருந்தா நல்ல விஷயம் தான். அதோட நான் வேற சொல்லியிருக்கேன்னா, அவ ஏதாச்சும் பண்ணா அவ தலைய வெட்டிருவேன்னு சொல்லிட்டு, அதனாலயா கூட இருக்கலாம். அதோட ரெய்டினுக்கு உடம்பு முடியாம போயிட்டே இருக்குல்ல, அத பாக்குறப்பலாம் இவருக்கு வந்து கேகேட்ஸ் மேல தான் கோவமா வருதாம். அவ புடிச்சு தள்ளினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல. அத நினைக்க நினைக்க இன்னும் எனக்கு கேகேட்ஸ் மேல கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாரி கிரவுன் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எங்கிட்டு காட்டுறாங்க. நம்ம மெய்டு பொண்ணு லீலி கண்ணு முழிக்கிறா. பார்த்தா ஹீரோயினி உட்காந்துக்கிட்டு துணி தைச்சிக்கிட்டு இருக்கா. என்னங்க பண்றீங்க? தச்சு முடிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கா, ஆமா கிழிஞ்சிருக்க எல்லா இடத்தையும் தச்சுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, எப்படி அதுக்குள்ள தச்சீங்க? போய் ஏதோ துணிய திருடிட்டு வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, ஹீரோயினி அதெல்லாம் இல்ல நான் தச்சேன் தான் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றப்ப, எப்படி இவ்வளவு சீக்கிரம் தைக்க முடியும்? அப்ப எப்பயில இருந்து உட்காந்து தச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. அதாவது இரவு முடிஞ்சு அந்த பகல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கலர் வரும் பாத்தியா? அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நைட்டு முழுக்க உட்காந்து தச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்ல, அவ வந்து ஒரு சந்தோஷத்துல இருந்தாளாம். அதனால சரின்னு சொல்லிட்டு நைட் முழுக்க உட்காந்து தச்சிட்டு இருந்திருக்கா. ஏதாச்சும் ஒரு மெய்டு அனுப்பிலாம் நடந்துப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு லீலி பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயினி கண்டுக்கல. அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு நீ மெய்டா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முடி கலரும், இந்த ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரி அழகா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நேத்து தான் வந்து பார்த்தாளாம். அந்த ரெட் கலர் அதான் ஹையர் ரேங்க்ல இருப்பாங்கல்ல மெய்ட்ஸ் அவங்கள பார்த்துருக்கா. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து புல்லி தான் பண்ணுவாங்க இவள. அவ பாட்டுக்கு கண்டுக்காம வந்துருவா. அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா அப்பையிலேருந்தே. என்னன்னா, அவங்கலாம் இந்த ஹை ரேங்க்ல இருக்கவங்க. அதுக்குன்னு பழக்கவழக்கம் அது மாதிரிலாம் சில இது இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. அதனால அந்த ரேங்க்ல இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இருக்காது. அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்கா. நீ அவங்கள்ட்ட ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. உன்ன புல்லி பண்ணாங்கல்ல. அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சொல்றா, "அத விடுங்க. இது மாதிரி அதனால அந்த ரேங்க்ல இருக்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்கல. "ஓ! அப்படியா? அப்பனா சரி. நான் வந்து அதுல நெறைய நூலெல்லாம் வச்சு நெறைய தச்சு தரேன் உனக்கு. நீ அத வந்து போட்டுக்கலாம். உனக்கு செட் ஆகும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, "நான் அத சொல்லலங்க. நான் அந்த ரேங்க்ல இருக்கவே நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா, "ஓ! அப்படியா? சரி. அப்பன்னா நீ அந்த ரேங்க்ல இருக்கிற அளவுக்கு ஒரு சூட்டா ஒரு தகுதியான பொண்ணா மாறுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பல்ல." அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு அவ பேசுறதே கேட்காம சொல்லிட்டு இருக்கா. "உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால நிச்சயம் செய்ய முடியும். நான் எப்போதும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ எக்சர்சைஸ் பண்ணணும், அத படிக்கணும், இத பண்ணணும்." அப்படி இப்படின்னு இவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க. "என்னங்க நீங்க இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஏங்க பண்ணணும்?" அப்படிங்கிற மாரிலாம் சொன்னா, "ஏன்னா நீ தான் எனக்கு வந்து ஒரு பெர்சனல் மெய்டு, முக்கியமான மெய்டு. அதனால நீ வந்து அந்த ரேங்க்ல இருந்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோயினி சொல்ல, அந்த மெய்டு பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதோட அந்த மெய்டு பொண்ணு சொல்றா, "இது மாதிரி நான் தான் உங்களுக்காக எல்லாமே செஞ்சு, உங்களுக்காக எல்லா உதவியும் செய்யணும். பார்த்தா நீங்க எனக்கு செய்றீங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு." அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயினி கேட்கிறா, "அப்பன்னா சரி, அதுக்கு பதிலா நீ வந்து அந்த உங்க அம்மா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஒரு மாதிரி சுத்தி சுத்தி ஆடுவாங்களாம். அந்த மாதிரி டான்ஸ் எனக்கு சொல்லிக் குடுக்குறியா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஐயய்யோ! அது ரொம்ப கஷ்டமானதாச்சே." அப்படின்னு சொல்றப்ப, "நீ சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பில்ல, அது எனக்கு சொல்லிக் குடேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினியும் கேட்கிறா. "சரி, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டு பொண்ணு சொல்றாளா, அப்படிங்க அடுத்த சீன்ல காட்டுறாங்க. அதோட ஒரு சீன் சொல்ல வந்துட்டேன். இப்படி நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருப்பாளா, அப்படியே பேச்சு வழக்குல என்ன சொல்லிருவா, "இது மாதிரி உனக்கு அந்த கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் அந்த மெய்டு பொண்ணு யோசிக்கிறா, கோல்டன் கலரா? அது வந்து ரேரின்னு கூட இருக்காங்கல்ல மெய்ட்ஸ், அவங்க போடுறதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவள பாக்குறா. ஒருவேளை இவங்க வாய் தவறி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே எங்க காட்டுனா, செய்காவ தான் காட்டுறாங்க. இவ தான் வந்து அந்த மேடு பொண்ணுட்ட சொல்லி நம்ம ஹீரோயினிய வந்து கொடுமைப்படுத்த சொல்லுவா. ஏன்னா ஹீரோயினிய பிடிக்கவே பிடிக்காது. அதாவது கேட்ஸவ பிடிக்கவே பிடிக்காது இவளுக்கு. அதான் யோசிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு வந்து இந்த சுத்தி இருக்காங்கல்ல மித்த கேண்டிடேட்ஸ் இவங்க யாரையுமே பிடிக்காது. இவளுக்கு வந்து ரெய்ரின மட்டும் தான் பிடிக்கும். அவங்க வந்து கிரவுன் பிரின்ஸ்க்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் நான் 2வது மனைவியா இருந்து அவங்களுக்கு எப்போதுமே உதவி செய்வேன். அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அந்த கேட்ஸ் புடிச்சு தள்ளினதுக்கு அப்புறமே அந்த ரெய்ரினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. இந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட அவங்களால வர முடியாது. வரட்டும் அந்த கேக்கெட்ஸோ அவளுக்கு நிச்சயம் நான் ஒரு நல்ல பாடம் கத்து குடுக்கணும். அப்படிங்கிற மாரி இவ வந்து கோவத்தோட இருக்கா. அப்படியே இங்கிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினியான கேக்கெட்ஸும் அந்த மெய்டு பொண்ணும் அப்படியே இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது.
அடுத்த எபிசோட்ல தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த புதன்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப